ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 10th நவம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஜஸ்ட் இது நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் தான் இங்கே காட்டியிருக்கோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிஃப்டி நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வாங்க நம்ம இண்டிகேட்டரோட சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, மேலே கொடுத்துருக்க சேம் லெவல்ஸ் தான் அது. ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன எஸ்டர்டே க்ளோஸ் அண்ட் ஏடிஎம் கொடுத்துருக்க லெவல்ஸுக்கு பிட்வீனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டில்லையே நமக்கு ஒரு வீக் ஓகேவா, நம்ம சிஇ ரேஞ்சை போய் டச் பண்ணிட்டு இருக்கு. தென் லோவும் கிரியேட் பண்ணியிருக்கு. அது சில ட்ரேடிங் வீடில் கொஞ்சம் தப்பாக வந்துச்சா இருக்கு. உங்களோட ப்ரோக்கர் சார்ட்டில் லோ என்ன கிரியேட் ஆயிருக்கு மட்டும் செக் பண்ணிங்க ஓகேவா. ஏன்னா அது ஒரு பியூட்டி இருக்கு, நான் போக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு சி ரேஞ்ச் டச் பண்ணிட்டு, செகண்ட் கேண்டில் ஒரு டெசிஷன், தேர்ட் கேண்டில் நம்ம ஏடிஎம்ல இருந்து ஒரு சின்ன ரிவர்சல் ஓகேவா. ஆனால் அது ஃபாலோ அப் இல்லை, நமக்கு ஆல்ரெடி ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் நம்ம ஓஐ ட்ரேஷன் சேர்த்து பார்த்துக்கணும். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் திரும்ப இந்த ஏடிஎம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக திரும்ப சிஇ ரேஞ்ச் கிட்ட திரும்ப ரிஜெக்ஷன், ஏடிஎம் சப்போர்ட், இப்போ சிஇ ரேஞ்சையும் பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இங்கே மேலே போயிட்டு ஒரு இடத்துல ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க ஓகேவா. இது என்ன அப்படின்னா வீக்லி 50% ஓகேவா. வீக்லி மிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் லைனை பிளாட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்குமே லைனை பிளாட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் என்னோட ஓன் இண்டிகேட்டர் அது காட்டி கொடுத்துரும். ஏன்னா அது நம்ம ஜஸ்ட் டேட்டா காப்பி பேஸ்ட் பண்ணுறதால அந்த லெவல்ஸ் எல்லாமே அதுவே பிளாட் பண்ணிடும். ஸோ அதில் நான் பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக சும்மா இது இமேஜ்லேயே உங்களுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். வீக்லி 50%, அங்கேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ரிஜெக்ஷன் ஆனாலும் நம்மளோட ஒன் ஆஃப் த மூவிங் ஆவரேஜ் ஓகேவா. அதில் சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக ரிவர்சல், அகைன் சி ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்க, நம்ம கொடுத்த இந்த லெவலையும் பிரேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹை வரைக்கும் ரீச் பண்ணுறாங்க. ரீச் பண்ணால் இங்கேருந்து பேனிக்காக திரும்ப கரெக்ஷன் வராங்க, திரும்ப சேம் ஓகேவா. வீக்லி 50% சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜ் ஓகேவா. சிங்கிள் ஹெட்ஜ் போயிட்டு ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு ஷார்ட் ஃபால், திரும்ப சூப்பர் நல்ல சப்போர்ட், திரும்ப ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணி அகெயின் சிங்கிள் ஹெட்ஜ், அங்கேருந்து ஒரு ரிவர்சல். நான் இன்னைக்கு சிவா சார் ஆன்லைன் கிளாஸில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்லிட்டே இருந்தார் வால்யூமே இல்லாமல் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரு பிஇ வந்ததுன்னா ஒரு ஃபோர்ஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது ஓகேவா. இங்கேருந்து ஃபால் வந்தவங்க திரும்ப இங்கேருந்து பிஇ ஓகேவா. செம ஃபோர்ஸாக பியூட்டிஃபுல்லாக நம்மளோட சிஇ ரேஞ்ச் ஓகேவா. சிஇ ரேஞ்சில் பஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ரிவர்சல், அகைன் நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் ஓகேவா. சிங்கிள் ஹெட்ஜ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு பெரிய ஃபால் ஓகேவா. இந்த இடத்துக்கு ஏன் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்றது நம்மளோட இண்டிகேட்டர்ல பார்த்துடலாம். ஓகே, மார்க்கெட்டிங் வந்து முடிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ற ஒரு இண்டிகேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. டுடே லோ வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து நமக்கு ப்ரோக்கர் டெர்மினல்ல கிட்டத்தட்ட 515 503 பஞ்ச் ஆயிருக்கு ஓகேவா. என்எஸ் டேட்டாவை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட என்ன குரூப்லேயே போட்டிருந்தேன், இன்னைக்கு டே ரேஞ்ச் 150 அச்சீவ் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் இந்த லோ வச்சு கன்சிடர் பண்ணும்போது அச்சீவ் ஆகலை ஓகேவா. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் சம்திங் ஆக்சுவலாக ஐவி ரேஞ்சை போய் டச் பண்ணியிருக்கோம் ஓகேவா. இது 53ல் 74 ஐவி ரேஞ்ச் கிட்ட போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட கெஸ்ஸு. ஆனால் என்எஸ்சி டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஃபர்ஸ்ட் கேண்டர்லேயும் ஒரு லோ 503 வரைக்கும் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் ட்ரேடிங் வியூவில் அந்த லோ பஞ்ச் ஆகலை ஓகேவா. ஃபர்ஸ்ட் லோ, அதுக்கப்புறம் திரும்ப நியூ லோ இங்கே தான் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு த்ரூ அவுட் டே இந்த லோ தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக 503க்கு ஒரு லோ வந்திருக்கு 12 பாயிண்ட் லோவில் ஓகேவா. அதை பேஸ் பண்ணி பார்த்தா இன்னைக்கு ரேஞ்ச் பியூட்டிஃபுல்லாக 150 அச்சீவ்டு ஓகேவா. ஜஸ்ட் 0.05 மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. 149.95 150 ரேஞ்சு பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆயிருக்கு ஓகேவா. நமக்கு அது கூட பரவாயில்ல, ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்த கான்செப்டே தான். நமக்கு 150 தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் 150 பாயிண்ட்ஸையும் பிடிக்க போகிறதில்ல. நமக்கு எங்கெங்கெல்லாம் பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே மட்டும் தான் எடுக்க போகிறோம் ஓகேவா. ஏன் சிஇ சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 150 கான்செப்ட் தான். ஓப்பன் ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டாங்க, திரும்ப போயிட்டு இன்னைக்கான ஹையை பிரேக் பண்ணுறாங்க ஓகேவா. அது மொமெண்டம் மேலே இருக்குது அப்படின்னா அப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான மொமெண்டம் இங்கே கிடைக்குதுன்னா இங்கேயே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் ஓகேவா. என்ட்ரி எடுத்து இந்த மொமெண்ட்டை கேட்ச் பண்ணலாம். சேம் இந்த மொமெண்ட் எடுத்து இதை கேட்ச் பண்ணலாம் ஓகேவா. இதில் பியூட்டிஃபுல்லாக நம்ம சொன்ன மாதிரி தான் வீக்லி மிட் ஓகேவா. பியூட்டிஃபுல்லாக இங்கே கரண்ட் டே ஓப்பனு லோவை
இன்னைக்கு வந்து லோ டெஸ்ட் பண்ணிட்டு இங்கேருந்து திரும்ப சார் ஆக்சுவல் லோ கீழே இருக்கு இன்னும் அது என்எஸ்சி டேட்டாவில் பஞ்ச் ஆயிருக்கு ஆனால் ட்ரேடிங்கில் பஞ்ச் ஆகலை ஓகேவா. இங்கே சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக அகெயின் சிஇரேஞ்ச் ஒரு செக்ஷன் ஏடிஎம்மில் சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஏடிஎம்மில் சப்போர்ட் எடுத்து வீக்லி மிட்டில் ரிஜெக்ஷன் திரும்ப ஏடிஎம் சப்போர்ட் ஆர் விவேப்பு. இங்கே நமக்கு மந்த்லி ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு மந்த்லி ஃபியூச்சர்ஸில் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும் ஓகேவா. ஏன்னா இந்த சப்போர்ட் எல்லாமே வந்து மந்த்லி ஃபியூச்சர்ஸில் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கும். சிவா சார் கிளாஸ் ஆன்லைனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. விவேப் சூப்பர் டச் பண்ணி இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆச்சு ஓகேவா. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க இந்த ஹையை பிரேக் பண்ணி திரும்ப நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப கரெக்ஷன் திரும்ப வீக்லி 50% எடுத்து திரும்ப நியூ ஹை பிரேக் பண்ணுறாங்க. ஒரு ஹை கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம எதிர்பார்த்த ரேஞ்ச் வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இங்கே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நமக்கு சிங்கிள் ஹெட்ஜே இல்லை ஓகேவா. ஓகே சிங்கிள் ஹெட்ஜே இதில் இல்லை. சாரி நான் முடிஞ்ச அந்த ஸ்லைடு திரும்ப கடைசியில் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஒரே நிமிஷம் இல்லை நான் அப்படியே காட்ட முடியுதா பார்க்குறேன். ஓகே இதுதான் இன்றைக்கான சார்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் ஹெட்ஜும் கம்பைன்ட் ஹெட்ஜும் ஒன்றா பஞ்ச் ஆயிருக்கு ஓகேவா. எதனால் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணுறது. ப்ரீமியமை நம்ம கொடுக்குற டேட்டாவை அதுவே கேல்குலேட் பண்ணுறது. அதில் வர ஸ்ட்ரைக் ப்ரைஸை அதுவே எடுத்துக்கிச்சு ஓகேவா. அது கேல்குலேட் பண்ணதில் ரெண்டும் இன்னைக்கு ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எனக்கு கிடச்சிருக்கு டேட்டா. அதனால் ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணிக்கணும் பஞ்ச் ஆயிடுச்சு ஓகேவா. ஆக்சுவலாக மேனுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லைனே இருக்காது ஓகேவா. நம்ம மேனுவலாக பிளாட் பண்ணதில் வந்து லைன் இருக்கும். சாரி ஆட்டோமேட்டிக்கில் இல்லை மேனுவலாக இங்கே ஒரு லைன் போட்டிருக்கும். சிங்கிள் ஹெட்ஜ் வந்து நமக்கு 25,650லேயே ஒரு சிங்கிள் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். ஆட்டோமேட்டிக்கில் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கில் ஏன் இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை காட்டினேன் ஓகேவா. ரெண்டுமே கம்பைன்ட் ஆகி ஒரே லைனில் பஞ்ச் ஆயிடுச்சு ஓகே. ஸோ இங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி ஒரு ஃபாலு திரும்ப ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி ஒரு ஃபாலு. இந்த பியூட்டிஃபுல் ஃபாலை பிடிச்சிருக்கலாம் ஓகேவா. நம்ம செட்டப்பை இன்னும் நான் யாருக்கும் காட்டலை ஓகேவா. ஜஸ்ட் நான் வந்து ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் ஓகேவா. என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக அது இருக்கு. என்கிட்ட கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு அதை கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன் ஓகேவா. ஸோ அதை கூட கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபாலோ நீங்கள் பிடிச்சிருக்க முடியும் ஓகேவா. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சிவா சார் சொல்லி கொடுத்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இங்கே வால்யூம் இல்லாமல் பில்ட் ஆகிட்டு இருக்கு சி சைடில். ஸோ இந்த மாதிரி வால்யூம் இல்லாமல் போகும்போது வர ஃபால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொன்னார் ஓகேவா. இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறத லைவ்லேயே இன்னைக்கு பார்த்தோம் ஓகேவா. நீ காலையிலேருந்து பில் பண்ண ப்ரீமியம் ஓகேவா. கிட்டத்தட்ட பில் பண்ண ப்ரீமியத்தை ஜஸ்ட் இந்த ஒரு ஃபாலில் வந்து அச்சீவ்டு ஓகேவா. மீதி இருக்க குறைய எண்ட் ஆஃப் த டேல அச்சீவ் அவ்வளோதான் ஓகேவா. இப்போ மார்க்கெட் வந்து நம்ம ஏன் இங்கே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மேலேயே சொல்லியிருப்போம் என்னன்ட்டு ஓகேவா. இந்த ஹெலோ லைன் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே சிபிஆர் ஓகேவா. பியூட்டிஃபுல்லாக அங்கேருந்து ஃபாலோ ஆகி எஸ்டர்டே சிபிஆர் கிட்ட வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு பிட்வீன் த சி ரேஞ்ச் அண்ட் எஸ்டர்டே சிபிஆர் ஓகேவா. இதுக்குள்ளே தான் மார்க்கெட் முடிச்சிட்டாங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு போயிடலாம். நம்ம ஏடிஎம் எடுத்தது 25,550 கால் ப்ரைஸு. இது மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக என்ன ஆயிருக்கு பாருங்க ஓகேவா. இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஸ்டாட்டிக் பிபி ஓகேவா. 87 ரூபாய்க்கு ஃப்ரைடே க்ளோஸ் ஆனாங்க. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா டிகேல கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 ரூபா கிட்ட ஓப்பன் ஆயிருக்காங்க ஓகேவா. இருக்குல்ல 80 ருபீஸ் கிட்ட ஓப்பன் ஆயிருக்காங்க. அப்போது மார்னிங் ஓப்பனே நமக்கு ஒரு 7 ரூபா டிகே ஓகேவா. இதுதான் இங்கே டைனாமிக் பிபி ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட் ஓப்பன்லி ஓகே. இன்னைக்கு எவ்வளோ வெல் கண்ட்ரோல்டாக இந்த ப்ரீமியத்துக்கு மேலே போகவே விடலை ஓகேவா. பியூட்டிஃபுல்லாக டிகேல தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எதர் லெக்கு உங்களுக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் லாங் ஸ்டாண்டர்டில் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் டிகே தான். அதுதான் நம்ம லைவ்ல பார்ப்போம். 87 ரூபாய்க்கு கம்பைண்டாக இருந்தது இன்னைக்கு 65 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. இப்போ 65னா 65 × 2 ஓகேவா. 130 ருபீஸ் நாளைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஃபார் த செல்லர்ஸ் ஓகேவா. இது சிங்கிள் லெக்குக்கானது ஆவரேஜ். இதை நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 130 ருபீஸ் தான் மேக்ஸிமம் ப்ரீமியமே இருக்கும் ஓகேவா. நாளைக்கு செல்லர்ஸ் இந்த 130 ருபீஸ் டிகே பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தான் நாளைக்கு பார்ப்பாங்க ஓகே. அதே மாதிரி பையர்ஸ் என்னதான் நீங்கள் முரண்டு பிடிச்சி ட்ரேட் எடுத்தாலும் ஓகே இந்த 130 ருபீஸ் கரைய போகிறது நிச்சயம்தான் ஓகே. எதர் உங்களுக்கு ஒன் சைட் ட்ரெண்டிங் இருந்ததுன்னா அதை கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இது எப்படி ஒன் சைட் ட்ரெண்டாக இருக்குது உங்களுக்கு டிகேல தான் இருக்குது ப்ரீமியம் கம்பைன்டு ப்ரீமியம். ஆனால் ஒன் சைடு ட்ரெண்டை நீங்கள் பிடிச்சி அழகாக பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணணும் ஓகேவா. கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஓகே. அதுக்கான உதாரணம் தான் ஓகே. நம்ம நிறைய பையர்ஸ் லூஸ் பண்ணுறது எங்கன்னா
ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ரெண்டாவது ஒரு பை. இந்த ஹைல போய் திரும்ப வாங்குவோம், அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகும். ஐயோ நம்ம இங்கே எடுத்துட்டோம், லாஸ்ட்டில் போகுது, புக் பண்ணுவோம். திரும்ப இங்கே புக் பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு ஹை, ஐயோ திரும்ப போகுது, இங்கே என்ட்ரி கொடுப்போம். இங்கேருந்து திரும்ப போகாது, திரும்ப இங்கேருந்து ஃபால் ஆகும். திரும்ப லாஸ்ட் புக் பண்ணு, அட என்னடா 2 ட்ரேட் போச்சே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுக்கும், திரும்ப இங்கே எடுப்பீங்க, இங்கேருந்து திரும்ப ஃபால். ஓகேவா, இப்படி தான் நம்மளோட ப்ரீமியம் ஓகே டிசிப்ளின் இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, இனிமேல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுவோம் பையர்ஸ். ஓகே, தென் இது பி சைடு. பி சைடு மார்க்கெட் ஓப்பன் இல்லை, பிபிக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, பிபிக்கு மேலே இல்லை. ஓகே, டைனமிக் பிபிக்கு மேலே இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ இவங்க அவங்களோட லோவே கட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோமா ஸ்டேஜ் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஓய் பார்த்துடலாம். ட்ரெண்டிங் ஓய் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஓய் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே நமக்கு கால் சைடில் அதிகமாக இருந்திருக்கு. அதிகமாக இருந்தாலும் இங்கே பெருசாக பில்ட் ஆகலை. ஓகேவா, இவங்க தான் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபியூ ஹவர்ஸ்லேயே கிராஸ் ஓவர் கொடுக்குறாங்க. இப்போ சடனாக சிஇ சைடில் பில்ட் ஆகுது, பிஇ சைடில் ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆனாலுமே இங்கே இன்க்ரீஸ் ஆனது ஓப்பனிங்கோட கம்மியாக போயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு, இன்ட்ராடேல ஓப்பனிங்கோட கம்மியாயிருச்சு. இவங்க ஹையை பிரேக் பண்ணுறாங்க. இப்போ பிரேக் பண்ணுறாங்கன்னா என்ன, மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. புட் சைடில் அதிகமாகுதுன்னா மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். இந்த இன்புட்டெல்லாம் நம்ம வச்சு பிடிச்சா ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டிலையும் பியூட்டிஃபுல்லாக நம்ம கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணால் ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா, இவங்க கால் சைட் காலையில் வந்து ஓப்பனை திரும்ப அச்சீவ் பண்ணவே இல்லை. ஓகேவா, ஜஸ்ட் பேருக்குன்னா இன்னைக்கு ஓப்பன் மெயின்டைன் பண்ணி எண்ட் ஆஃப் த டேல 2 பேருமே பொசிஷனாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து சடன் ஃபால் வந்ததுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாருங்க. இங்கே சி சைடில் மினிமம் தான் இன்க்ரீஸு, ஆனால் புட் சைடில் பொசிஷன் டிராஸ்டிக்காக சடனாக க்ளோஸ் பண்ணவே நமக்கு ஒரு ஷார்ப்பு ஃபால். ஓகேவா, இதுதான் ஓயோட இன்டர்பிரேஷன், பார்த்து வச்சுக்கோங்க இதையும். ஓகே, இது இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா. இந்த டேட்டா பார்த்தோம் நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன இது இன்னைக்கு 134 சம்திங் தானே அச்சீவ் ஆயிருது, 115 டேட்டா காட்டுது அப்படின்னு செக் பண்ணும்போது தான் லோ நமக்கு என்எஸ்சி கொடுத்த டேட்டா ஒரு லோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட ட்ரேடிங் டெர்மினல் ஓகேவா ப்ரோக்கர் டெர்மினல் போய் பார்க்கும்போது அங்கே லோ 503 பஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு ட்ரேடிங் வியூவில் இந்த 503 பஞ்ச் ஆகலை. ஓகேவா, ஒரு 520 ஒரு 515 அந்த மாதிரி பஞ்ச் ஆயிருது. ஓகேவா, சரி ஓகே, அது மேட்டர் இல்லை. நம்ம எதிர்பார்க்குறது 150 ரேஞ்ச், அதை அச்சீவ்டு. ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது இன்னைக்கான டேட்டா தான், அதனால பெருசாக நம்ம மற்ற டீட்டெயில் எதுவும் பார்க்க தேவையில்ல. இது சார்ட் பார்த்துங்க, லாஸ்ட் வீக்கு, இது இன்னைக்கு ஓப்பனிங் வீக்கு. லாஸ்ட் டே வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேண்டல் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட் ஓப்பன் தான் நமக்கு இன்னைக்கு லோவாக வச்சிருக்காங்க. ஓகேவா, ஓப்பன் லோ, அதுக்கு மேலே தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா, திரும்ப ஒரு விக்கி கூட கீழே வரல. ஓகே, ஆனால் இது எப்போ இந்த ஹைக்கு மேலே என்ன க்ளோஸ் வச்சிருந்தாங்கன்னா கீழே கூட விற்க வந்துருக்கலாம், ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிடும், கான்ஃபிடென்ட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு இருக்கும். இதுவும் ஒரு மைல்டு புல்லிஷ்னஸ். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மள ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்துடலாம். இது என்எஸோட ஆப்ஷன் செயின் டேட்டா. நாளைக்கு ஏடிஎம் எடுத்துருக்கிறது 25600, ரீசன் நியரஸ்ட் ப்ரீமியம். இதில் நெக்ஸ்ட் டேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஇ ரேஞ்ச் பார்த்துங்க, ஐவி ரேஞ்ச் சிஇ சைடில் புட் சைடு. ஓகேவா, டபுளாக இருக்குது. இந்த டபுளாக இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ ஒர்க் ஆகும் எப்போ ஒர்க் ஆகாது அப்படின்றதால நம்மளோட ட்ரைனிங் செஷனில் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா, இப்போ இந்த இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் ஏடிஎம் இது ஐவி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கு பாருங்க. ஓகேவா, சிஇ சைடில் புட் சைடில் ஐவி ரேஞ்ச் எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க. ஓகேவா, இதுதான் நம்ம கொடுத்துருக்க ரேஞ்சு. மார்க்கெட் இந்த ரேஞ்சை ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தி. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த லெவல்ஸ் என்ன அப்படின்றது நம்ம எல்லா வீடியோலும் பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறத அவசியம் இல்லை அப்படின்றத நினைக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.